வணக்கம். நாம் இன்றைக்கி ஒரு ஒரு சங்கடமான ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு தகவலை தான் நம்ம பேச போகிறோம். அது மிகப்பெரிய செய்தியாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸுடைய அயலக தொடர்பாளர் சாம் பிட்ராடோடைய அந்த பேச்சு, அவர் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு ஒரு சந்திப்பில் அதை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கலாம் ஆப்பிரிக்கர்கள், கற்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பூதாகரமான ஒரு செய்தியாக செய்தித்தாள்கள்லேயும் ஊடகங்கள்லேயும் அது மாதிரி வெளிவந்துட்டு இருந்தது. என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு நாமளும் அதை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்தோம். அவரும் அந்த வீடியோ காட்சிகளையும் அந்த காணொலி காட்சிகளையும் நம்ம பார்த்தோம். பார்த்தா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தெற்கு திசையில் உள்ளவர்கள் எல்லாமே கருப்பினர்களாகவும், மேற்கு பக்கம் இருக்கிறவங்க எல்லாமே அராபியர்களாகவும், கிழக்கு பக்கம் இருப்பவர்கள் எல்லாமே சீனர்களாகவும், வடக்கு பக்கம் இருக்கிறவர்கள் எல்லாமே ஆங்கிலேயர்களாகவும் அந்த மக்கள் மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு வெள்ளைக்காரன் பதிவிட்டதை இவர் எடுத்து ஒரு மறுபதிப்பு சொல்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நாம் வெவ்வேறு இனம், மொழி, சாதி, அந்த மாதிரியான நிறம், அந்த மாதிரிலாம் நம்ம வேறுபட்டு இருந்தாலும் நாமெல்லாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், சகோதர சகோதரிகள், நாமெல்லாம் ஓரினம் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. நாமெல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் தான், நாமெல்லாம் இந்தியர்கள் அப்படிங்கிறதையும் அவர் பதிவிடுறாரு. அதை எல்லாத்தையுமே இவங்க மறைச்சிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கருப்பர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைபட்சமான செய்திகளை பரவி விட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அவர் காங்கிரஸுடைய அயலக தொடர்பாளர் பதவியாகவே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் அப்படிங்கிறத அவரெல்லாம் நம்ம பார்த்துறோம். எதுக்கு நம்ம இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு சொன்னால், இது ஆங்கிலேயர் சுட்டி காட்டிய ஒரு விஷயத்தை அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறாரு. அவர் சொன்ன விஷயம் சரிதான். ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டுக்கு வரும்போது நம்மளை பார்த்தவன் சொன்னது என்ன, பிளடி பிளாக்கி அப்படின்னு தான் சொன்னான். அவன் கருப்பினர்கள் அப்படி தான் சொன்னான். ஏன்னா அவன் வெள்ளையா இருக்கவே அவனை போல அல்லாதவர்களாக இருக்கிறாங்க, அவன் கருப்பினர்கள், அவர்கள் வெள்ளையினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு இது பண்ணி இந்த பகுதிகளை பூராவே என்ன சொன்னான்னா பிளாக் டவுன் அப்படின்னு தான் அவன் பேர் வச்சுக்கிறான் எடுத்த உடனே. அப்போ பிளாக் டவுன் சொல்லும் போது வெள்ளைக்காரர்கள் வரக்கூடிய பகுதியை அவன் என்ன பண்றான், அந்த இன்னைக்கு தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டை தான் அவங்களுடைய தலைமகமா அவங்க அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கும் போது அதை ஒயிட் டவுனாகவும், வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய பகுதியை ஒயிட் டவுனாகவும், கருப்பினர்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த வண்ணாரப்பேட்டை, கொசப்பேட்டை, கொருக்குப்பேட்டை, தண்டையார்பேட்டை, இந்த மாதிரி பகுதிகளில் கொண்டு போய் காசிமேடு, இந்த மாதிரி பகுதிகளில் அவங்களோட ஒரு புனரமைப்பு செய்யும் பொழுது அந்த பகுதியை பிளாக் டவுனாகவும், வெள்ளைக்காரர்கள் வசிக்கக்கூடிய இந்த இடத்த ஒயிட் டவுனாகவும் அந்த வெள்ளைக்காரன் பதிவிடுறான். அந்த மக்களை பிரித்து வைக்கிறான். அதன் பிறகு 6ஆம் ஜார்ஜ் இந்தியாவுக்கு இங்கே வருகை தருகின்ற அந்த காலகட்டத்தை கௌரவிக்கும் விதமாக, அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இந்த ஒயிட் டவுன் இன்றளவும் அது ஜார்ஜ் டவுன் என்கின்ற பெயரில் தான் அதை அழைக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், வெள்ளைக்காரனே நம்மளை ஒரு பிரித்தாழும் சூழ்ச்சியாக தான் அவன் முதல்ல நம்மளை பிரித்து வச்சான். அதை தான் இவர் நம்ம சாம் பிட்ராடோ அது பதிவு செஞ்சிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, நாம் எல்லாம் பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு நிறத்தால் பிரிந்திருந்தாலும் நாம் எல்லாமே ஓரினம் தான் அப்படிங்கிறது பதிவிடுறாரு. அதெல்லாம் மறைச்சிட்டு இவரை இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் இதில் கண்டனம் தெரிவிக்கல அப்படிலாம் சொல்லி எல்லாம் நிறைய பதிவிட்டாங்க. நம்ம எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், அரசியல் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாகவும் எவ்வளவு ஒரு நாகரிகமற்ற முறையிலும் இங்கே பரப்பப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவை நாம் வெளியிடுறோம். ஏன்னா சமூக பிரச்சனைகளில் அண்ணா டிவி தொடர்ந்து நாம் இதை பற்றி நாம் பேசுகிறோம். அந்த வகையில் இதையும் நாம் பதிவிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆவலுடன் தான் நம்ம இந்த
சாம் பிட்ராடனுடைய பதிவுகளை வந்து நாம் வந்து இதை விமர்சனம் பண்ணி நாம் பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இது வந்து என்னன்னா வெள்ளைக்காரருடைய பிரித்தாளும் சூழ்ச்சியில் வந்த விஷயம்தான். இது தவறு ஒன்றில்லை அவர் சொன்னதில் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லி, அவர் தேவையில்லாமல் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காங்கிரஸ் மேலிடம் வந்து அந்த அவருடைய ராஜினாமா வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அவரை வந்து மறுபடியும் அயலக பணியில் அந்த கட்சி சார்பாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு வேண்டுகோளாக வைத்து மீண்டும் ஒரு சமூக அக்கறையில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.